இந்த தைரியம் எப்போ தெரியுமா வரும்? முதலாவது நான் சொல்கிறேன், நான் ஒரு நீதிமான். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். A prayer of a righteous man will be more effective and powerful. Bible say it will be more effective and powerful. அப்படின்னா நீதிமானுடைய ஜெபம் எல்லா ஜெபம் மாதிரி இல்லையா, அது எஃபெக்டிவான பிரேயரா, பவர்ஃபுல்லான பிரேயரா. இப்போ நீ நீதிமான் என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு உன் ஜெபத்து மேல உனக்கே மரியாதை வரும். சமீபத்தில் ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கேம்பில் என்ன நடக்குதோ அது அங்கே நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். என்னன்னா, நான் ஜோம் பண்ணி ஒரு ஆள் மேலே கை வைக்க போகிறேன், டக்குன்னு அப்படி நிப்பாட்டி சொன்னார், உன் கையை கொஞ்சம் பாரு, இந்த கை உண்மையில் எவ்வளோ வேல்யூவானது, இந்த கையில் என்னுடைய வல்லமை இருக்குன்னு நீ நம்புறியா? உன் சரீரம் என்னுடைய ஆலயம் நீ நம்புறியா? உனக்குள்ள இப்ப நான் இருக்கிறேன் நீ நம்புறியா? நீ கை வைக்கிறப்ப அந்த கையின் மூலமா அவனுக்குள்ள நான் அபிஷேகத்தை இறக்குறேன், அவனுக்குள்ள இருக்கிற கட்டுகளை அறுக்கிறேன் நீ நம்புறியா? இத்தனை நம்பிக்கை இருந்தா மேல கையை வை. அதை கேட்டப்ப ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு நான் யோசித்தேன், நான் ஒரு மதிப்பிற்குரியவன், நான் மதிப்பிற்குரியவன், நான் எப்பொழுதும் மதிப்பிற்குரியவன், நான் அவருடைய நேசத்திற்குரியவன், நான் அவருடைய பாசத்திற்குரியவன். நான் ஒரே ஒருவன் இந்த பூமியில் இருந்தால் என் ஒருவனுக்காய் இயேசு வந்திருப்பார், என் ஒருவனுக்காய் ரத்தம் சிந்தி இருப்பார். இன்றைக்கு ஒரு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் கழுவப்பட்டதினால் நான் நேசிக்கப்படவில்லை, நான் நேசிக்கப்பட்டதினால் கழுவப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளே அவருடைய ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவருடைய வல்லமை இருக்கிறது. இப்பொழுது நான் கைகளை வைக்கும் போது பரலோகம் அதை கனம் பண்ணி என் கரத்தின் மூலமாக அவனுக்கு சரீரத்துக்குள்ள அற்புதத்தை செய்கிறது. இங்கே யாரை பத்தி நான் வந்து மதிப்புக்குரிய ஆளா பார்த்தேன்? என்னை பத்தி. ஜெபிக்கிற ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான மனநிலை, நான் மதிப்பிற்குரியவன். கைதட்டு. நீ ஒன்னே ஒன்னு ஆவியான சொன்ன, ஜஸ்டின், முதலாவது ஒன்றை நீ புரிந்து கொள், நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தவன், நீ மதிப்பிற்குரியவன். இந்த செல்ஃப், அதாவது உன்னை குறித்த ஒரு எஸ்டிமேஷன் in Christ, in Christ, in the Father, in His love, you are more valuable. அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கல விசேஷமானவன். உன்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு பரலோகம் கட்டுப்பட்டு இருக்கிறது.